ராணா குருவியும் சோனா குருவியும் ஒரு புது காட்டை தேடி பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. சோனா குருவி சமீபத்துலதான் 6 முட்டையிட்டு இருந்தது. அதனால அந்த 6 முட்டையையும் ராணா குருவி ஒரு கூட்டுல வச்சு தூக்கிட்டு வந்துச்சு. இப்படி ரொம்ப தூரம் பறந்து வந்தவங்க ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு நதிக்கரையில வந்து உட்கார்ந்தாங்க. ராமாஜி, இந்த காட்டுல நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இந்த காட்டுலயே கூடு கட்டிக்கலாம். சோனா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வா, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நல்ல மரமா பார்த்து நமக்கான கூட்டை கட்டிக்கலாம். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு சின்ன செடி தரையில மேந்து காஞ்சு போய் கிடக்கிறத சோனா கவனிச்சிச்சு. உடனே சோனா குருவி தாவிக்கு அந்த செடிக்கு பக்கத்துல உட்காந்து, சோனா, சீக்கிரமா கிளம்பு, மழை வர மாதிரி இருக்கு. மழை வர்றதுக்குள்ள நாம தங்கறதுக்கு ஒரு மரத்தை தேர்வு பண்ணி அதுல கூட கட்டி ஆகணும். ராணாஜி, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க செடி ஒண்ணு கீழே இருந்து வாடி போய் கிடக்கு. அதை எடுத்து நட்டு வச்சுட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி கீழே கிடந்த செடிய தன்னோட ரக்கையால தூக்கி நட்டு வச்சது. ராணாஜி, இந்த செடிக்கு கொஞ்சம் தண்ணீர் ஊத்திட்டு வந்துடுறேன். இத பார்க்க பாவமா இருக்கு. சோனா, அந்த செடி சுத்தமா வாடி போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ தண்ணி ஊத்துறதால அந்த செடிக்கு உயிர் வராது. ராணாஜி, இந்த செடிக்கு உயிர் வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த செடிக்கு உயிர் கொடுக்க நம்ம முயற்சி செய்யணும். அது நம்மளோட கடமை. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை கடவுள் கவனிச்சு பாரு. இப்படி சொன்ன சோனா குருவி நதிக்கு போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வேக வேகமா திரும்பி வந்துடுச்சு. எடுத்துக்கிட்டு வந்த தண்ணீரை ரொம்பவும் அன்பா அந்த வாடி போன செடியோட வேர்ல ஊத்துச்சு. இப்படி தன்னோட கடமையை செஞ்சு முடிச்ச சோனா குருவி பிறகு தன்னுடைய கணவர் ராணா கூட அந்த காட்டுக்குள்ள பறந்து போச்சு. இப்படி போனவங்க ஒரு பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மட்டில போய் உட்கார்ந்தாங்க. சோனா, நீ முட்டைகளை பத்திரமா பாத்துக்கிட்டு இங்கேயே உட்காந்துரு. நான் போய் கூடு கட்ட தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு காட்டுக்குள்ள போன ராணா குருவி பிறகு சீக்கிரமாவே கூடு கட்ட தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. எடுத்துட்டு வந்த பொருட்களை வச்சு அன்னைக்கு சாயங்காலத்துக்கு போய் ஒரு அழகான கூட்டையும் கட்டி முடிச்சது. இப்ப சோனா குருவியோட 6 முட்டைகள்ல இருந்தும் 6 குழந்தைகள் வெளி வந்திருந்தாங்க. ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களுடைய குழந்தைகள் முகத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமானாங்க. குக்குவோட அப்பா, நாம குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த கூட்டுல ரொம்ப நாள் இருக்க முடியாது. மழைக்காலம் வரப்போகுது. அதுக்குள்ள எப்படியாவது ஒரு வீடு கட்டி ஆகணும். சோனா, நானும் அதுக்காக தான் பணம் சேர்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா நான் மரம் வெட்டி சம்பாதிக்கிற பணம் எல்லாம் நம்ம சாப்பாட்டுக்கும் குழந்தைங்களோட வைத்திய செலவுக்கும் சரியா போகுது. இத நினைச்சு நீ கவலைப்படாத. மழை காலம் வர்றதுக்குள்ள எப்படியாவது நாம ஒரு வீட்டை கட்டி முடிப்போம். ராணா குருவி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இடி இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. குக்கோட அப்பா, இடி இருக்கிற சத்தம் கேக்குது, அப்புறம் குளிர் காத்தும் வீசுது. இந்த சமயத்துல மழை வந்துடுச்சுன்னா நம்ம குழந்தைங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். சோனா குருவி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சோட்டாலும் ராணா குருவி சோனா குருவி என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல சோனா குருவி கொஞ்ச தூரம் தண்ணி இருந்த போரிக்காகத்தோட வீட்டை பாத்துருச்சு. ராணாஜி, நம்ம கூட்டுக்கும் பக்கத்துல காங்களோட வீடு ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் அங்க போய் மழை விடுற வரைக்கும் அவங்க வீட்டுல இருக்க அனுமதி கேட்டுட்டு வரேன். சோனா, உனக்கு அந்த காகங்கள் ஏற்கனவே அறிமுகமானவங்களா? இல்ல ராணாஜி, அந்த வீட்டுல உள்ள பெண்காகத்தோட பேரு கோரி. அவங்க அடிக்கடி பாத்திருக்க. அவங்களும் என்ன பாத்திருக்காங்க. கோரி, நம்ம எல்லாருக்கும் அவங்க வீட்டுல இடம் கொடுக்கறது கஷ்டம். அதனால நீ குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு போய் அவங்க வீட்டுல இரு. நான் போய் நதிக்கரையில ஏதாவது மரத்துக்கடியில பாதுகாப்பா இருக்கிறேன். ராணா குருவி இப்படி சொன்னோம். சோனா குருவி அந்த காவலோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அவங்களோட வீட்டுக்கு போனதும் சோனா குருவி அவங்க வீட்டு வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சது. அந்த சத்தத்தை கேட்ட கோபிக்காக்கும் பிறகு கதவை திறந்துட்டு வெளியே வந்துச்சு. குருவி, என்ன விஷயமா வந்திருக்க? நானும் உன் கூட பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு தான் நேரம் கிடைக்கல. கோரி அக்கா, என்னோட குழந்தைங்க மழையில நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மழை விடுற வரைக்கும் நானும் என் குழந்தைங்களும் உங்க வீட்டுல இருக்க சம்மதிச்சோன்னு உங்களுக்கு புண்ணியமா போகுது. குருவி, இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ உடனே போய் உன்னோட குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு வா. அப்புறம் என்னோட கணவர் காலுக்காகத்துக்கு குழந்தைங்க சத்தமே பிடிக்காது. அவர் வந்ததுக்கு அப்புறம் உன்னோட குழந்தைங்களை சத்தம் போடாம இருக்க சொல்லு. அது போதும். இப்படி சொன்ன உடனே சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. தன்னோட கூட்டுக்கு போன சோனா குருவி ராணா குருவி கிட்ட நன்மதி எல்லாத்தையும் சொல்லுச்சு. சோனா, அப்படின்னா நீ குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு காகங்களோட வீட்டுக்கு போ. நான் நதிக்கு போறேன். மழை விட்டதும் உங்களை வந்து பாக்குறேன். இப்படி சொன்ன ராணா குருவி நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. பிறகு சொன்ன குருவி குழந்தைகளை தூக்கிட்டு கோரிக்காக வீட்டுக்கு போச்சு.
குருவி குருவி இங்கேயே நில்லு. நீ குழந்தைங்கன்னு சொன்ன உடனே ஒரு குழந்தை இல்லாட்டி 2 குழந்தையா இருக்கும்னு நினைச்சேன். நீ என்னடான்னா 6 குழந்தைங்களை தூக்கிட்டு வர. என் வீட்டுக்காரர் வந்து பார்த்தாருன்னா என்னதான் சத்தம் போடுவாரு. தயவு செய்து நீ வேற எங்கேயாவது போ, என் வீட்டுக்குள்ள வந்துடாத. கோரி அக்கா, நீங்க திடீர்னு இப்படி சொன்னா நான் எங்க போவேன்? எனக்கு இந்த தாட்டில் உள்ள விட்டா நான் யாரையும் தெரியாது. இப்படி சொல்லிக்கிட்டே கண்ணீர் விட்ட சோனா குருவியை பார்த்து கோரிக்காவதுக்கு இறக்கம் வந்துடுச்சு. குருவி, எனக்கு உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி சரி, குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வா. ஆனா அந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கோரிமேக்கா, நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அது எவ்வளவு பெரிய உதவியா இல்லாம கண்டிப்பா செய்வார். ஆனா உனக்கு உதவி செய்யணும்னு தான் என் மனசுல தோணுது. இருந்தாலும் காலேஜியை நினைச்சா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இந்த சமயத்துல தான் காலுக்காகவும் வேலையை முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தது. இப்ப யார் பேய சொன்னது? வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பேயக்கூடாதா? மழையில நனைஞ்சுக்கிட்டு பறந்து போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே இருந்த காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த சமயத்துல காலுக்காகத்தோட வீட்டு வரமா ஒரு ஏழை பழம் ஒண்ணு மழைக்காக ஒதுங்கி நின்றுகிட்டு இருந்தது. ஏய், யார் நீ? என் வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா, மழைக்காக ஒதுங்கிதான் இங்க நின்னுகிட்டு இருக்க. மழை விட்ட உடனே கிளம்பிடுவ. மழைக்கு ஒதுங்க உனக்கு என் வீடு தான் கிடைச்சிதா? போ, போய் வேற எங்கேயாவது ஒதுங்கி நில்லு. இப்ப நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போகலன்னா உன்னோட கழுத்தை முறிச்சு போட்டுருவேன். இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி திட்டின காலுக்காகவும் அந்த ஏழை பறவை அங்கிருந்து விரட்டி விட்டுடுச்சு. பிறகு அதே கோபத்தோட தன்னோட வீட்டுக்குள்ள போச்சு. இப்படி வீட்டுக்குள்ள போன காலுக்காகத்துக்கு சோனா குருவியையும் அதோட குழந்தைங்களையும் பார்த்துட்டு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. கோரி, இந்த குருவி எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு? அதுவும் 6 குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு. காலுக்காக வந்ததை பார்த்த சோனா குருவி ரொம்பவும் பயந்து போய் நின்றுகிட்டு இருந்தது. காலுஜி, இப்படி பேஞ்சுக்கிட்டு இருக்க மழையில இந்த குருவி தன்னுடைய குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து நான் தான் நம்ம வீட்டுல வந்து இருக்க சொன்னேன். மழை விட்டதும் அந்த குருவி குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு போயிடும். கோரி, யாரு எப்படி கஷ்டப்பட்டா நமக்கு என்ன? இந்த குழந்தைங்க கத்துற சத்தத்தை கேட்டாலே எனக்கு தலை பிச்சுக்கிட்டு போகுது. ஏய் குருவி, சொல்றது காதில் விழல. முதல்ல உன்னோட குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. இப்போ நீ வெளியில போலன்னா உன்னோட குழந்தைங்களை தூக்கி நானே வெளியில போட்டுருவேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு குழந்தைங்களை நோக்கி கோபத்தோட வேண்டி போச்சு. அதை பார்த்து சோனா குருவியும் ரொம்பவும் பயந்து போய் தங்களோட குழந்தைங்களை தூக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துருச்சு. குருவி, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். காலுஜி ஒரு மோசமான ஆளு. குழந்தைங்களை பார்த்தாலே அவருக்கு கோபம் வந்துடும். பரவாயில்ல கோரி அக்கா, எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். நான் என் குழந்தைய தூக்கிட்டு என்னோட கணவர் இருக்கிற இடத்துக்கு போறேன். இப்படி சொன்ன குருவி குழந்தைகளை தூக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. சோனா, நீயும் குழந்தைங்களுமாவது நிம்மதியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப நீங்களும் என் கூட கஷ்டப்பட வந்துட்டீங்க. ராணாச்சி, இந்த உலகத்துல நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. தன்னோட நிலைமையை நினைச்சு ராணா டிவியும் சோனா குருவியும் ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல சோனா குருவியால உயிர் போச்சு அந்த சின்ன பூச்சி இப்படி பேச ஆரம்பிச்சது. குருவி, அழாத. உனக்கு உதவி செய்யதான் நான் இருக்கேன். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். உன்னோட தேவையை இப்ப நான் பூர்த்தி பண்ண போறேன். அப்படியா? என்னோட தேவையை உன்னால பூர்த்தி பண்ண முடியுமா? குருவி, நீ உன்னோட கணவரையும் குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போ. அங்க ஒரு அடர்த்தியான காடு வரும். அந்த காட்டுல உனக்காகவே பூக்களால தயார் செய்யப்பட்ட ஒரு அழகான வீடு இருக்கு. நீ இனிமே எப்பவும் அந்த வீட்டுல குடியிருக்கலாம். மழைக்காலமோ வெயில் காலமோ பனிக்காலமோ எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டமே வராது. அந்த செடி இப்படி சொன்ன உடனே ராணா குருவியோ சோனா குருவியோ தன்னுடைய குழந்தைகளை தூக்கிட்டு சந்தோஷமா அந்த இடத்துல போனாங்க. அங்க போய் பார்த்தவங்க ரொம்ப ஆச்சரியமானாங்க. ஏன்னா அந்த செடி சொன்ன மாதிரியே பூக்களால செய்யப்பட்ட ஒரு அழகான வீடு அங்க இருந்துச்சு. உடனே இவங்க தங்களுடைய குழந்தைங்களை தூக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த வீடு ரொம்ப அழகா இருந்தது. அழகா மட்டும் இல்லை, நல்ல வலிமையாகவும் இருந்தது. பிறகு ராணா குருவி சோனா குருவியும் தங்களுடைய வாழ்க்கையை அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. நாம எதையும் எதிர்பார்க்காம செய்யற உதவி நாம எதிர்பார்க்காத நேரத்தை கண்டிப்பா நமக்கு கை